வணக்கம். இன்றைய தலவரலாறா நம்ம பார்க்க இருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பொன் விளைந்த களத்தூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ முன்குடிமீஸ்வரர் ஆலயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கடவுளோட புராண கதை மிகவும் தனித்துவமானது. இங்க பாத்தீங்கன்னா, பழங்காலத்துல இந்த பகுதியை ஆண்டு வந்த ஒரு அரசர் சிவபெருமானோட தீவிர பக்தரா இருந்தார். அவர் எப்பயுமே காலையில வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி தினமும் இந்த கோவில்ல இருந்து வர பிரசாதத்தை பெற்று பழக்கத்தை அவர் வச்சுட்டு இருந்தார். இந்த கோவிலோட அர்ச்சகரும் தினமும் காலையில இறைவனுக்கு பூஜை செஞ்சு அந்த பிரசாதத்தை கொண்டு அரசர்கிட்ட அரண்மனைக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கறத வழக்கமா வச்சுட்டு இருந்தார். அந்த மாதிரி ஒரு தடவை அவர் போகும்போது அரசர் குளிச்சிட்டு இருந்ததுனால அவரை அங்கேயே காத்திருக்க வேண்டியிருந்தது. அந்த சமயம் அரசி அவங்களோட பழங்கள், குங்குமம், பூ வச்சிருந்த தட்டை பார்த்துட்டு அதுல இருந்த பூ எடுத்து டக்குன்னு தலையில எடுத்து வச்சுக்கிறாங்க. அதை பார்த்த அந்த அர்ச்சகர் அவங்க கிட்ட இருந்து பூவை புடுங்கி மறுபடியும் தட்டிலேயே வச்சுட்டாரு. அந்த சமயம் அரசர் மிகுந்த பக்தியோட அந்த பிரசாதத்தை பெற்றுக்கிறார். ஆனா கோவில் பூக்களோட ஒரு நீண்ட முடி ஒட்டிட்டு இருக்கிறத பார்த்து அவர் அதிர்ச்சி அடைகிறார். அரசர் கோபம் அடைஞ்சு கோவில் பூக்களோட அந்த முடி எப்படி கலந்ததுன்னு இறைவனுக்கு நீண்ட முடி உண்டான்னு அர்ச்சகர்கிட்ட கேட்கிறார். இதற்கு ராணிதான் காரணம் அப்படிங்கறத அரசரிடம் சொல்ல முடியாததால அர்ச்சகர் பயந்து போறார். அதே சமயம் அவர் பதில் சொல்லாம இருக்கவும் முடியல. அதனால அர்ச்சகர் என்ன சொல்லிடுறாரு அரசர்கிட்ட, கோவில்ல இருக்க இறைவனுக்கு நீண்ட முடி இருக்கு, இறைவனோட சிலையில இருந்து எடுக்கப்பட்ட பூக்களோட ஒரு முடி வந்துட்டு இருக்கோன்னு சொல்றாரு. இத கேட்ட அரசரால நம்பவே முடியல. மறுநாள் கால பூஜையின் போது தானே கோவிலுக்கு வரேன்னு சொல்லி மறுநாள் வராரு. அதற்கு நடுப்பறைய அர்ச்சகர் கோவிலுக்கு போய் மன்னனோட தண்டனையிலிருந்து தன்னை காப்பாற்றும்படி இறைவன் முன்னாடி அழுது பிரார்த்தனை பண்றார். மறுநாள் காலையில பூஜைக்காக அர்ச்சகரும் மன்னனும் கோவிலுக்கு வராங்க. பூஜையை தொடங்க அர்ச்சகர் கருவறையோட கதவுகளை திறந்த போது சிவலிங்கத்தின் நெற்றிக்கு அருகில ஒரு குடுமியை கண்டு திகைச்சு போனார். தான் முழு பக்தியோட பூஜை செஞ்சு வந்த இறைவனோட கருணையை உணர்ந்து அர்ச்சகர் கண்ணீர் விட்டு அழுதாராம். குடுமியை கண்ட மன்னன் அர்ச்சகரை சந்தேகித்ததற்காக அவரிடம் மன்னிப்பு கேட்கிறார். இறைவனுக்கு நெற்றியை நோக்கி குடுமி இருக்கிறதுனால தான் அவர் ஸ்ரீ முன்குடிமீஸ்வரன் அழைக்கப்பட்டார். இன்னைக்கும் கூட இறைவனோட அதாவது லிங்கத்தோட தலையில அந்த குடுமியை பார்க்கலாங்க. முன்னாடி அப்படியே புடைச்சிட்டு இருக்குங்க அழகா. இந்த கோவில் அமைதியான கிராமத்துல நெல் வயல்களுக்கு மத்தியில ஒரு பரந்த நிலப்பரப்புல அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் தற்போது தொல்லியல் துறையால பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருது. இது மிகவும் அழகாக இருக்குங்க. இந்த முன்குடிமீஸ்வரர் கம்பீரமாகவும் அழகாகவும் கிழக்கு நோக்கி எழுந்தருளி இருக்கிறார். கருவறைக்கு முன்ப ஸ்ரீ நந்திகேஸ்வரர் எழுந்தருளி இருக்கிறார். ஸ்ரீ மீனாட்சி அம்மன் மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டு கருவறைக்கு அருகில தெற்கு நோக்கி ஒரு தனி சன்னதி வச்சிருக்காங்க. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, துர்க்கை போன்ற கோஷ்ட தெய்வங்களும் கருவறையை சுற்றி எழுந்தருளி இருக்குங்க. இது வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் வெளி பிரகாரத்துல வடமேற்கு மூலையில எழுந்தருளி இருக்கிறார். சூரிய பகவான் மற்றும் சந்திர பகவான் ஆகியோரும் கருவறைக்கு முன்பா இறைவனை நோக்கியவாறு எழுந்தருளி இருக்கிறாங்க. அம்மாள் சன்னதியை சுற்றியுள்ள பிரகாரத்தோட மூலையில பைரவரும் எழுந்தருளி இருக்கிறார். இந்த கிராமத்திலேயே வாழ்ந்து இந்த சிவபெருமான வழிபட்டதா கூறப்படும் கூற்றுவ நாயனாருக்கு கூட இங்க ஒரு சிறிய சன்னதி இருக்குங்க. இந்த கோவில் பாத்தீங்கன்னா பல தூண்கள்ல பல அழகான சிற்பங்கள் காணப்படுது. கோவிலோட சுவர்களிலும் பல கல்வெட்டு காணப்படுது. அந்த தூண்ல உள்ள அழகான பஞ்சமுக லிங்கம் கூட செதுக்கி வச்சிருக்காங்க. இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னாலே இது அவ்வளோ அழகும் தெய்வீக தன்மையும் நெளிஞ்ச இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பழங்காலத்துல இருந்த புகழேந்தி புலவர் கூட நலவெண்பாவை எழுதினவர் இங்கேதான் பிறந்தாராம். 63 நாயன்மார்கள் ஒருவரான ஸ்ரீ கூற்றுவ நாயனாரும் இந்த கிராமத்தில் வாழ்ந்ததாதான் கருதப்படுது. இந்த கோயில் பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழனால கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவில் அழகான ஒரு அமைப்போட இருக்கு. இங்கு வர முடிந்தவங்க பாக்குறது பெரும் பாக்கியம். கோவில் ஐயர் ஒரு தடவை தான் இங்க காலையில அர்ச்சனை பண்றாரு. அது நாங்க அந்த திறந்திருந்த சமயம்தான் போய் பார்த்திருந்தோம். பழமையான இந்த கோவில். பசி விலாக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.